லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அந்த கட்சியில நாம இருக்கோம். அதான் இங்க தைரியமா சார் ஓகே ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன பேசுவ கல்லி நின்னு பேசுப்பா, கல்லி நின்னு பேசுப்பா. ஏன் மிரட்டற? சிஎம் கிட்ட ஏன் மிரட்டற இவங்கள? 25 நாய் வச்சிருக்கா தலைமை சிஎம் அவர். தெரியுமா? இல்லங்கறல யார்ட்ட பேசுற மிஸ்டேக் போறவங்க அடுத்த எம்எல்ஏ போற டாக்டர் பிரபு காரக்குடில சொந்த ஊரு. கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்து வந்த நிலையில் அதன் தாக்கம் ஆட்சி மாற்றம் வரை கொண்டு சென்றது. அதனைத் தொடர்ந்து தாவேகா தலைமையில் புதிய ஆட்சி அமைந்து மாநிலத்தின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து விஜய் திமுக ஆட்சியின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்று கிட்டத்தட்ட 25 நாட்களை நிறைவு செய்த நிலையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்து இருக்கிறதே தவிர கொஞ்சமும் குறையவில்லை என்று மக்கள் விமர்சிக்கின்றனர். ஒருபுறம் சமூக விரோதிகள் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் என்றால், மறுபுறம் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் பிரமுகர்கள் என சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் செய்யும் அட்டூழியங்கள் சகிக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் சென்னை ராயப்பேட்டை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான ரமேஷ் முத்துராமன் போலீசாரிடம் அத்துமீறி தகாத வார்த்தைகளில் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூச்சு முட்ட குடித்துவிட்டு காவல்துறையினரை தகாத வார்த்தைகளில் பேசிய அவர், சென்னை ஆணையர் எனக்கு தெரிந்தவர்தான், அவரிடம் நான் பேசிக் கொள்கிறேன், நீங்கள் வீடியோ எடுத்து முதலமைச்சருக்கு அனுப்பினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் தாவேகாவை சேர்ந்தவன் தான், என் தங்கச்சி கிருஷ்ணகிரி நீதிபதி, நடப்பது எங்கள் தளபதி ஆட்சி என்று அதிகார திமிரில் பேசியுள்ளார். இந்த சம்பவத்தை அந்த போலீசார் முழுவதுமாக வீடியோவாக பதிவு செய்த நிலையில் தற்போது அந்த வீடியோ தீயாக பரவி வருகிறது. இதனை பார்த்த பலரும் உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பைபிள் வச்சுக்கலாம். என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. நான் அப்படியே பேர் என்னப்பா? பேர் என்ன? மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேர் என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். ரமேஷ் முத்துராமன். நாளைக்கு வந்து இது வந்து சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. பாத்துக்கிறோம். அந்த கட்சியில நாம இருக்கோம். அதான் இங்க தைரியமா சார். அதுதான். ஓகே ஓகே ஓகே. புரியுதா? நீங்க வந்து 2 மணி ராத்திரிக்கு வந்து கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல சீன் பண்ணா யார் கிட்ட வந்து யார் கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல தெரியுமா? நாளைக்கு உன் வண்டியும் வந்து என்கொயரிக்கு நீ வர வேண்டியதா இருக்கும். அவர் பாத்துக்காரு. அவர் பாத்துக்காரு. அமல்ராஜ் சார் இருக்காருல கமிஷனர் சென்னை. ஆமா அமல்ராஜ் சார் நான் பாத்துக்கிறேன். நல்லா தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. பொறுதல இருந்து இந்த சீன் இந்த போன் எடுத்து போட்டோ எடுத்து அப்படி எடுத்து இப்ப ரமேஷ் முத்துராமன் தான் வழக்கறிஞர் தான், இப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன அசிங்கப்படுத்தி ஒரு நாயை காப்பாத்த வக்கு இல்லாத போலீஸ் நீ பேசுவ. போலீஸ் நாயை நான் என்னத்துக்கு காப்பாத்தணும்? இது ஒரு ஆபீஸ். நைட் 1 மணி ராத்திரிக்கு வந்து என்ன சார் பிரச்சனை கேட்கணும்? புரியுதா? புரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனைக்கு 1 மணி ராத்திரிக்கு வந்தீங்க? போன் பேசுனா கல்லி நின்னு பேசுங்க. கை வைக்காத. கல்லி நின்னு பேசுப்பா. கல்லி நின்னு பேசுப்பா. குடிச்சிட்டு வந்து ஏன் மேல ஏறாத. அப்படி தான் பேசுவேன். குடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுவேன். குடிச்சிட்டு நான் ட்ரை பண்ணுவேனா? எது? நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுற. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? இங்க இருக்கிற செக்யூரிட்டி கல்லி நின்னு பேசுங்க. எனக்கு ஸ்மெல் ஒத்துக்காது. எனக்கு குடி ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காது. அப்ப நாய்ங்களுக்கு இப்ப சாப்பாடு போட வக்கு இல்ல அப்படினா அது கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா. நான் பாத்துக்கறேன். அது நீ பண்ணு. 1 மணி ராத்திரிக்கு இவங்கள வந்து ஏன் மிரட்டற? அப்படி தான் மிரட்டுவேன். ஏன் மிரட்டற? சிஎம் கிட்ட ஏன் மிரட்டற இவங்கள? 25 நாய் வச்சிருக்கா தலைமை சிஎம் அவர். தெரியுமா? இல்லங்கறல உங்களுக்கு தெரியுமா? 25 நாய். எப்ப தள்ளி நின்னு பேசுற? எச்ச மேல விழுதுப்பா. எச்ச மேல விழுது. எச்ச மேல விழுது. கை வச்ச நல்லா கருப்பு கோட்டு. கருப்பு கோட்டு மேல கையை வச்சா இந்த சீன்லாம் போட மாட்டேன். 10,000 அஷ்டம் இருக்கு குரூப்ல. ஐயோ சீக்கிரம் வர சொல்லுப்பா. யாரனா ஒருத்தர் வர சொல்லு. வாப்பா போப்பான்னு பேசுனா யாரனா ஒருத்தர் வர சொல்லு. வாடா போறேன்றுவேன். வாடா போடாவா? வேற மாதிரி ஆயிரும். சரி ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. அவன் ஒரு டிரைவர்ட்ட போயிட்டு மேட்டல் காமிக்கிற, நீ ஒரு கான்ஸ்டபிள், நீ யார்கிட்ட பேசுற? மிஸ்டேக் போறவன்ட்ட அடுத்த எம்எல்ஏ போறேன் டாக்டர் பிரபு காரக்குடில சொந்த ஊரு. எது எந்தனா ஒரு ப்ரூஃபா காமினது மாதிரி உன்ன மாதிரி டம்மி எவ்வளவோ பேர் பார்த்தாச்சு நாங்க. இந்த பாரு அப்படி இப்படி பேசினா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.